ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மக்களே சேனல். இதுதான் நம்ம சேனல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹண்டர் ஆட்ஸில் எப்படி அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணும், ப்ரொஃபைல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும், இப்படி லைவ் வித்ரா தரணும், அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இது நம்ம பண்ணுற எல்லா ஜாபோட லிஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டட் ஜாப் தான். இதை பற்றி டீட்டெயில் பண்ணால் நம்ம குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிங்க. ஹண்ட்ரட் லாகின் பண்ண உடனே நீங்கள் மேலே உங்கள் இமேஜ் இருக்கும்ல, அதை தொட்டிங்கன்னா இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதுக்குள்ளே உங்கள் நேம் காட்டும், உங்கள் மெயில் ஐடி காட்டும், உங்கள் கண்ட்ரி காட்டும், ஜாயினிங் டேட் காட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோன்னு சொல்லி காட்டும். அதில் உங்கள் நேம், மொபைல் ஐடி, மெயில் நம்பர் எல்லாம் காட்டும், டோர் நம்பர்லாம் காட்டும். டோர் நம்பர் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் அவசியம், ஏன்னா கம்பெனியில் எந்த பொருளும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் நார்மலாக கொடுங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. அப்புறம் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுங்க, தமிழ்நாடு. ஸோ அந்த பின்கோடு வந்து உங்கள் ஊருக்குன்னு மெயின் பின்கோடு இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு ஒரு நம்பராக இருக்கும்ல, என் பின்கோடு 613009 தஞ்சாவூர் பின்கோடு. பட் ஒன்றுக்கு அப்புறம் நிறையா பின் வைப்போம், ஒன்று மட்டும் கொடுங்க போதும். கண்ட்ரி இந்தியா கொடுங்க. இதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் அதாவது தெளிவாக கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் தெளிவாக கொடுங்க. ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபில் பண்ணுறப்ப சொல்லியிருப்போம். நம்பர் 0வும் நம்பர் ஓவும் ஒரே மாதிரி இருக்கும். 0ங்கிறது கொஞ்சம் நீள்வட்டமாக இருக்கும். நம்பர் ஓங்கிறது கோவல் ஷேப்பாக, அதாவது உலக உருண்டை மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. பேங்க் நேம் தெளிவாக கொடுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. அதுக்கப்புறமா பிரான்ச் நேம் கொடுங்க. யூபிஐ ஐடியை மறக்காமல் கொடுங்க. கூகுள் பேயோ ஃபோன்பேயோ, கூகுள் பே மேக்ஸிமம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், ஃபோன்பே கொடுங்க. கொடுத்துட்டு யூபிஐ நேம் கொடுங்க. கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ஆப்ஷன் வந்து மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எடிட் பாஸ்வேர்டு கேட்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ்வேர்டு மாற்றணும்னா கொடுங்க. ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும். நான் சொல்லி வீடியோ பார்த்து ஐடியா போட்டிருந்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ சேம் பாஸ்வேர்டு தான் இங்கேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கொடுத்துட்டு இப்படி கீழே வந்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸில் உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு இது ஃபோட்டோவையும் பேன் ஃபேன்ஸ்ட்டு ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி காட்டும். அதாவது என்னென்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது பார்த்துங்க. திருப்பி போய் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணி விட்ருவாங்க. அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது நமக்கு. இப்போ நான் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, அந்த 9 டாட்டை தொட்டு உள்ளே போனீங்கன்னா வித்ட்ரான்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா மினிமம் 300 தான் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ என்றைக்குமே நீங்கள் 100 மடங்காக வித்ட்ரா பண்ணுங்கள். மெயின் நாட்டில் எவ்வளோ அமௌண்ட் காட்டும், கீழே வித்ட்ரா அமௌண்ட்டுன்னு அதில் 300 கொடுங்க. என்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் மினிட் ஆர் 2 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுது. உடனே பாருங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்ட்ரான்னு சொல்லி மெசேஜ் வந்துடுது. அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் வினோத்துங்க நேமில் தான் அமௌண்ட் நம்ம ரிசீவ் ஆகுது நமக்கு. ஸோ நான் பேமெண்ட் எப்போ கொடுத்தேன், 12/8 கொடுத்தேன், 12/13க்கு பேமெண்ட் வந்துருச்சு எனக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் ஹண்டர் ஆட்ஸுக்கு. இதே மாதிரியே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பண்ணுற மற்ற ஜாப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஜாப்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே அவங்க விருப்பத்தின் பேரில் பண்ணுவோம். நம்ம எல்லாமே டெஸ்டடான ஜாப் தான். 6 ஜாப் 7 ஜாப் பண்ணுறோம். நம்ம வித்தவுட் ரெஃபரல் வித் ரெஃபரில் பண்ணுறோம். ஸோ நம்ம குரூப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க.